வணக்கம் நண்பர்களே, ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக டிக்கெட் கப்பலாம் புக் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது செக்இன் லக்கேஜ் பேக் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய டவுட் வரும். எந்த பொருள் கொண்டு போகணும், எந்த பொருள் கொண்டு போகக்கூடாது, செக்இன் லக்கேஜோடைய பேக் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் வரைக்கும் கொண்டு போகலாம், எந்த டைப் ஆஃப் பேக்லாம் செக்இன் லக்கேஜாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா இந்த வீடியோவில் செக்இன் லக்கேஜ் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ளைட் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டைப் ஆஃப் பேக்லாம் செக்இன் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவான்னு பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் பேக் தான் கொண்டு போகணும், இந்த மாடல் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதனால எந்த டைப் ஆஃப் பேக் வேணாலும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக ட்ராலி, ஸ்டாலர், பேக், ஷோல்டர் பேக், டிராவல் பேக், அட்டைப்பட்டி கூட நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது நீங்கள் கொண்டு போகிறோடைய செக்இன் லக்கேஜோடைய அதிகபட்ச சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 158 சென்டிமீட்டர் டைமென்ஷனுக்கு உள்ளே இருக்கணும். எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே இதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு போகிற பேக் வந்து எடுத்துக்கோங்க. உதாரணமாக இந்த பேக் எடுத்துட்டிங்கன்னா எல்லா பேக்லேயுமே வந்து மொத்தம் 3 சைடு இருக்கும். ஒன்று வந்து ஹைட்டு, ஒன்று வந்து வித்து, ஒன்று வந்து லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மூணுத்தையும் வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 158 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்கணும். உதாரணமாக இந்த பேக் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஹைட்டு. எப்பவுமே வந்து நீங்கள் பேக்குக்கு வந்து நீங்கள் ஹைட் வந்து கால்குலேட் பண்ணும்போது இன்க்ளூடிங் வீலோட தான் சேர்த்து நீங்கள் பண்ணணும். இது வந்து 70 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்தது வித்து கணக்கு பண்ணீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்கு. 70 and 20 90 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த லென்த் கணக்கு பண்ணுவோம். லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கு. அப்படின்னா 130 சென்டிமீட்டர் தான் வருது. இந்த பேக்கை வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜாக கொண்டு போகலாம். அதே போல் நீங்கள் எந்த பேக் கொண்டு போனாலும் அந்த பேக்கேஜோடைய 3 சைடு வந்து 158 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும். உதாரணமாக நான் ஒரு பெரிய அட்டைப்பட்டி வச்சுருக்கேன். அந்த அட்டைப்பட்டி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த அட்டைப்பட்டி வந்து செக்இன் லக்கேஜில் போகுமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டைப்பட்டியில் வந்து 3 சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹைட் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஹைட்டு வந்து 75 சென்டிமீட்டர் இருக்குது. 76 சென்டிமீட்டர் இருக்குது. அடுத்தது வித்து வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கு. லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் 158 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் வருது. அப்படின்னா இந்த காட்டன் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜாக வந்து கொண்டு போகலாம். இது போல தான் உங்களுக்கு செக்இன் லக்கேஜோடைய டைமென்ஷன் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எந்த பேக் கொண்டு போகணும், எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் தெரிஞ்சிச்சு. அடுத்தது செக்இன் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிரைன்ஸ் அண்ட் பல்சஸில் என்னென்ன கொண்டு போகலாம்னா, அரிசி, கோதுமை, பார்லி, ஓட்ஸு, இது போல் இருக்கிற எது வேணாலும் நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். அடுத்தது ஸ்பைசஸில் வந்து எது கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஐட்டம் வேணாலும் கொண்டு போகலாம். உதாரணமாக மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், இந்த கறி மசாலா, மீன் மசாலா, சிக்கன் மசாலா இருக்கிற பாக்கெட் எது வேணாலும் நீங்கள் செக்இன் லக்கேஜில் கொண்டு போகலாம். அடுத்தது செக்இன் லக்கேஜில் வெசல்ஸ்லாம் கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம். எந்த வெசல் வேணாலும் நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு சில பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, குக்கர் கொண்டு போகலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக குக்கர் கொண்டு போகலாம். குக்கர், அதே போல் இந்த தோசை தவா இது போல் இருக்கிற எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது எந்தெந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம்னா, நீங்க எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேணாலும் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமா லேப்டாப், மொபைல் ஃபோன், கேமரா, ட்ரிம்மர், இது போல இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேணாலும் நீங்க வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். அதுல பேசஞ்சர் இன்சூர் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லுமே வந்து ஒன்று பேட்டரி வந்து இன்பில்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா பேட்டரி போகிற போர்ட்டலுக்கும் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க என்ன இன்சூர் பண்ணணும்னா, அதை நீங்க என்ன வந்து ஃபாலோ பண்ணணும்னா, இன்பில்டா இருக்கிற டிவைஸ் வந்து நீங்க வந்து செக்இன் லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் சுவிச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும். உதாரணமாக நீங்கள் லேப்டாப் வந்து செக்இன் லக்கேஜ் போகிறீங்கன்னா லேப்டாப் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கணும். சுவிச் ஆஃப்ல இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த லேப்டாப் வந்து செக்இன் லக்கேஜ் போடலாம். ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நீங்கள் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற டிவைஸை வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜில் போடலாம். ஆனால் போடும்போது பேட்டரி வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கணும். அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜில் போடலாம். அப்படி இல்லைன்னா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டிவைஸை வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜில் போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து செப்பரேட்டாக செக்இன் லக்கேஜ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இன்பில்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கூட டிவைஸில் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜில் வந்து கொண்டு போகலாம். ஆனால் நல்லா இன்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொண்டு போகிற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்தாலும் சுவிச் ஆஃப் கண்டிஷனில் மட்டும் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
அடுத்தது என்னென்ன எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து கொண்டு போகலாம்னா, எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் எதனாலும் கொண்டு போகலாம். உதாரணமாக ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் இது போல் இருக்கிறது கொண்டு போகலாம். நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, அயன் பாக்ஸ் வந்து செக் இன் லக்கேஜில் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் செக் இன் லக்கேஜில் கொண்டு போகலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டேபிள் ஃபேன் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா, டேபிள் ஃபேன் கூட நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனை கிடையாது. சீலிங் ஃபேன் கூட நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜில் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனை கிடையாது. எதற்காக இந்த பொருள்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசஞ்சர் வந்து இந்த பொருள்லாம் தான் அதிகமான டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பொருள்லாம் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பொருள்லாம் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் காட்டின பொருள் இல்லாமல் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான எந்த திங்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக மிக்சி, கிரைண்டர், கெட்டில் இது போல இருக்கிற எந்த பொருளாலும் நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது என்னோட பையனுக்கு ஒரு டவுட்டு. வாப்பா, என்னப்பா டவுட்டு? இந்த டாய்லாம் கொண்டு போகலாமா? இந்த டாய்லாம் கொண்டு போகலாம். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறவங்க டாய்ஸ் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போவாங்க. டாய் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த டாய் வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் டாய் கொண்டு போகும்போது ஏற்கனவே எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு சில டாய் வந்து பேட்டரியோடு இருக்கும். அந்த பேட்டரி இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியை வந்து கனெக்டாக வச்சு நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். அதே போல் ஒரு சில பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்க, பேட்டரியை தனியாக எடுத்து செக் இன் லக்கேஜில் போட்டுட்டு டிவைஸ் தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்டரி வந்து ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பேட்டரி வந்து வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக டிவைஸோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போங்க. அப்படி இல்லைனா பேட்டரியை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் நீங்கள் டாய் மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம், எந்த பிரச்சனை கிடையாது. என்னப்பா ஓகேவா? ஒரு சில பேர் வந்து இந்த டாய் கன்னு வந்து கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் இன் லக்கேஜில் டாய் கன் வந்து செக் இன் லக்கேஜில் வந்து கொண்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது என்னோட பையன் இன்னும் டவுட் என்னன்னா, இந்த ரூபிக் கியூப்லாம் வந்து செக் இன் லக்கேஜ் அலோவ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. ரூபிக் கியூபும் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம், செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். உதாரணமாக எந்த பேட் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். பால் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் பால் கொண்டு போக மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய பால், அதாவது வாலிபால், ஃபுட்பால்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அது வந்து காற்று அடிச்சு இருக்கும். அந்த காற்றை வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டு வெறும் பாலை வந்து நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து துபாய் போகிறவங்க, மிடில் ஈஸ்ட் கொண்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் டென்னிஸ் பால் கொண்டு போவாங்க விளையாடுறதுக்காக. அதில் எந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் செக் இன் லக்கேஜ் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது நிறைய பேசஞ்சருக்கு ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து செக் இன் லக்கேஜில் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குக்கிங் ஆயில் வந்து செக் இன் லக்கேஜில் கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். இது வந்து எத்தனை லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் எத்தனை லிட்டர் வேணாலும் நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் பேக்கிங் கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். ஆனால் ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து 5 லிட்டர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது சேஃபர் சைடாக நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் கொண்டு போகிறீங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஆனால் ப்ராப்பர் பேக்கிங்காக இருக்கணும். அதாவது ஃபுல்லாக வந்து நீங்கள் பேக் பண்ணியிருக்கணும். இது உடஞ்சி உங்களோட பேக்கேஜ் டேமேஜ் பண்ணி மற்றவங்களுடைய பேக்கேஜும் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பேக்கிங் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 லிட்டர் குக்கிங் ஆயில் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இதே போல் கீ கொண்டு போகலாமான்னு கேட்டிருக்காங்க. கீ வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அதுவும் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் பேக்கிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது காய்கறிகள் வந்து நீங்கள் எதனாலும் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனை கிடையாது, எவ்வளோ கொண்டு போகலாம். அடுத்தது பழங்கள் கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பழங்கள் கொண்டு போகலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பழங்கள் கொண்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை வந்து ஆஃப்லோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில நாட்டில் வந்து ஒரு சில பழங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அரைவில் வாங்கி அதை ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து பழங்கள் வந்து கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்தது டே டு டே யூஸ் பண்ணுற டாய்லெட்ரி ஐட்டம், அதாவது சின்ன சின்ன ஐட்டம், பேஸ்ட்டு, ஷாம்பு இது போல் இருக்கிற ஐட்டங்கள் வந்து நீங்கள் வந்து செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அடுத்தது செக் இன் லக்கேஜில் ஏரோசோல் வந்து கொண்டு போகலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம். அதாவது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், சென்ட்டு, ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து நீங்கள் செக் இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது நீங்கள் என்ன கடைப்பிடிக்கணும்னா, நீங்கள் கொண்டு போகிற ஸ்ப்ரேயோடைய அதிக குவான்டிட்டி வந்து 500 ml மேலே இருக்கக்கூடாது. அதாவது 1/2 லிட்டர் கேனுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஏரோசோல் வந்து கொண்டு போகலாம். அதே போல் எத்தனை லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு போகிற எல்லா ஏரோசோலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 200 ml பாடி ஸ்ப்ரே கொண்டு போறீங்கன்னா நீங்க 10-200 ml ஸ்ப்ரே வந்து நீங்க கொண்டு போகலாம். இது போல எல்லாத்தையும் குவான்டிட்டி நீங்க ஆட் பண்ணும்போது அதிகபட்சமா 2 லிட்டர் கொண்டு போகலாம். இந்த ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேசஞ்சர்லாம் ஹிட் கொண்டு போவாங்க. இந்த ஹிட்லாம் நீங்க வந்து செக் இன் லக்கேஜ்ல அலோடே கிடையாது. செக் இன் லக்கேஜ்ல ஹேண்ட் லக்கேஜ் அலோட் கிடையாது. அதே போல பெயிண்ட் ஸ்ப்ரே வந்து கொண்டு போவாங்க. இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேவும் வந்து செக் இன் லக்கேஜ்ல வந்து அலோட் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து டிஜில வருது. நீங்க பெயிண்ட் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து செக் இன் லக்கேஜ்ல மட்டும் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ்
லக்கேஜ்லையும் அலோடு கிடையாது. அடுத்தது நிறைய பேசஞ்சர் மெடிசன் கொண்டு போகிறாங்க. மெடிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மெடிசனை டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்ணுற மெடிசனோ இல்லை வந்து ஒரு 6 மந்த்துக்கு தேவையான மெடிசனோ நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் கொண்டு போகிறோடைய மெடிசனுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வாங்கின பில்லு அடுத்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைம்லையும் வந்து உங்களை வந்து கூட்டு வந்து செக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. மெடிசன் கொண்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது இந்த மெடிசன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் செக்கின் லக்கேஜில் போகும்போது என்ஷூர் பண்ணிக்கோங்க அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ அதே போல் பேக்கிங் கண்டிஷனில் கொண்டு போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் எந்த ஒரு நேமுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நார்மலான ஓப்பன் பாட்டில் அது இருக்கும். அது வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து சந்தேகப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அதே போல் பேக்கிங் கண்டிஷனில் கொண்டு போவாங்க. அதே போல் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்குறதுக்கான ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா எப்பயாவது உங்களை வந்து ஃபிசிக்கல் செக் கூட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த பொருளை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது செக்கின் லக்கேஜில் டூல் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ட்ரில்லிங் மிஷின்லாம் வந்து நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம், எந்த விஷயம் கிடையாது. எந்த பொருள்லாம் செக்கின் லக்கேஜில் கொண்டே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டர், பத்தி பெட்டி, அப்புறம் கற்பூரம், இதெல்லாம் செக்கின் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது எந்த ஒரு வெடிபொருள் சம்மந்தமான பொருளும் செக்கின் லக்கேஜ் அலோடு கிடையாது. ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் நிறைய கிராக்கர்ஸ் வந்து கொண்டு போவாங்க, இது அலோடு கிடையாது. அடுத்தது டாய்லெட்ரி கிளீனிங் ஐட்டம் வந்து எதுவுமே செக்கின் லக்கேஜ் அலோடு கிடையாது. உதாரணமாக ஆர்பிக், ப்ளீச்சஸ், ஆசிட் இது போல் இருக்கிற கெமிக்கல் சம்மந்தமான எந்த ஒரு பொருளும் செக்கின் லக்கேஜில் அலோடு கிடையாது. ஒரு சில பேசஞ்சர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேட்டரிஸ் வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போகிறாங்க. லூஸ் பேட்டரி பொறுத்த வரைக்கும் செக்கின் லக்கேஜ் அலோடு கிடையாது. நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். அதே போல் இந்த பவர் பேங்க் வந்து ஒரு சில பேசஞ்சர் செக்கின் லக்கேஜ் வச்சிருக்காங்க. பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் அலோடு. பெரும்பாலும் இந்த பேட்டரி ஐட்டம் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா அதை செக்கின் லக்கேஜில் வச்சு நீங்கள் கொண்டு போகாதீங்க, தவிர்த்துக்கோங்க. ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது ஒரு சில பேசஞ்சர்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்டை வந்து செக்கின் லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறாங்க. டாக்குமெண்ட் உங்களுடைய வேல்யூபிள்ஸ்லாம் நீங்கள் செக்கின் லக்கேஜில் கேரி பண்ணாதீங்க. இது வந்து செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்து உங்களுடைய செக்கின் லக்கேஜ் வந்து தொலைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தொலைஞ்சிருச்சுன்னா உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டும் வேல்யூபிளான பொருளை வந்து தொலைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு வேல்யூபிள் இருந்தாலும் உதாரணமாக உங்களுடைய சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட்ஸ், பத்திரம், உங்களுடைய வீட்டு சாவி இது போல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு போகிறது நல்லது. அடுத்தது டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் அந்த பொருளை வந்து செக்கின் லக்கேஜ் கொண்டு போக முடியாது. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கொப்பரை தேங்காய் செக்கின் லக்கேஜ் அலோடு கிடையாது. அதே போல் எம்சில் வந்து உங்களுடைய செக்கின் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது முக்கியமானது எந்த ஃபார்ம் பெயிண்ட்டும் வந்து செக்கின் லக்கேஜில் அலோடு கிடையாது. இது எல்லாமே வந்து டேஞ்சரஸ் கூட்ஸில் வருது. இதை வந்து நீங்கள் செக்கின் லக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. அடுத்தது சில்ட்ரன் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து கொண்டு போவாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பென்சில், ஸ்கேல் இது போல் எந்த ஐட்டம் வந்தாலும் நீங்கள் வந்து செக்கின் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா புக்ஸ் கொண்டு போகிறாங்கன்னா புக்ஸ் வந்து நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம், அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அடுத்தது ஒரு சில பேசஞ்சர்லாம் இந்த ஸ்மார்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொண்டு வராங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேயே இன்பில்ட்டாக பேட்டரி இருக்கும், அது மூலிமா சார்ஜ் போட்டுப்பாங்க. அந்த பேட்டரி வந்து செக்கின் லக்கேஜில் அலோடே கிடையாது. அதுமாதிரி பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நான் கொடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் அதுமாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சொல்லுமுத்திரன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.